அந்த சம்பவத்துக்கு பின்னர் சஞ்சிதா முதல் முறையாக பாடசாலைக்கு வந்த நாள். எல்லோரும் அவளை பற்றி கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். அவளுடைய நண்பர்கள் கூட அவளிடம் பேச தயங்கினார்கள். சஞ்சிதா மிகவும் தனிமையாக உணர்ந்தார். சஞ்சிதாவை நடத்தும் விதத்தை நினைத்து கிஸ்ரா மிகவும் கவலைப்பட்டாள். அவளுக்கு உதவுவதற்கும் மற்றவர்களும் அவள் மீது அக்கறையுடன் இருப்பதை உணர வைக்கவும் என்ன செய்யலாம் என்று ஆழமாக யோசித்தாள். சஞ்சிதா பாடசாலைக்கு வராத நாட்களில் கற்பிக்கப்பட்ட பாடங்களுக்கான குறிப்புகளை கிஸ்ரா அவளுடன் பகிர முடியுமா? என்ன நடந்தது என்பதை அறிய கிஸ்ரா ஆர்வமாக இருந்தாலும் சஞ்சிதாவிடம் கேள்விகளை கேட்பதையோ அல்லது பேசும்படி அழுத்தம் கொடுப்பதையோ தவிர்க்க முடியுமா? அதற்கு பதிலாக சஞ்சிதா தனது சொந்த அனுபவங்களை அவளாகவே பகிர்ந்து கொள்ள இடமளிக்க முடியுமா? கிஸ்ரா தனது அக்கறையை காட்டவும் ஆதரவை வழங்கவும் சஞ்சிதாவின் மேசையில் ஒரு குறிப்பை வைக்க முடியுமா? சஞ்சிதா தனிமையை உணராமல் இருக்க கிஸ்ராவால் இடைவேளையில் அவளுடன் அமர்ந்து உரையாட முடியுமா? சஞ்சிதாவை பற்றி கிசுகிசு பேசும் சில வகுப்பு மாணவர்களிடம் கிஸ்ரா சென்று பேசி சஞ்சிதா எவ்வாறு உணர்வாள் என்பதை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆதரவளிக்கும் வழிகளை பற்றி சிந்திப்பதற்கு ஊக்கப்படுத்த முடியுமா? நீங்கள் சஞ்சிதாவுக்கு ஆதரவளிக்க விரும்பினால் இந்த உதவிகரமான செயல்களில் எதை செய்ய அதிகம் விரும்புவீர்கள்? சில நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நாம் அவற்றை தீர்க்க முடியாது என்று உணரலாம். ஆனால் கிஸ்ரா காட்டியது போல பெரும்பாலும் சிறிய செயல்களூடாக நம்முடைய நண்பர்களுக்கு ஆதரவளிக்கவும் அவர்கள் சிறிதளவேனும் நன்றாக உணரவும் உதவ முடியும்.